வணக்கம். visitTemples.com எனும் கோயில்களை பற்றிய வலைதளம் மூலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி தாலுக்காவில் ஞாயிறு அப்படிங்கிற கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற அருள்மிகு புஷ்பரதேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி சொல்ல போகிறேன். இந்த கோவிலில் சூரிய பகவானுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பதால் இது நவகிரக ஸ்தலமாக அது கருதப்படுறது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச பாஸ்கர ஸ்தலமாகவும் இதை சொல்லுவாள். இந்த கோவிலில் சிவன் சிவலிங்க வடிவமாக இருக்கார். சிவலிங்க வடிவமான சிவனுக்கு இங்கே புஷ்பரதேஸ்வரர்னு பேர். மூலஸ்தானம் போகிற வழியிலேயே சூரிய பகவான், காலபைரவர், உற்சவர் நடராஜர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. கர்ப்பகிரகம் பக்கத்திலேயே கண்வ மகரிஷிக்கும் பால கணபதிக்கும் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலில் அம்பாளோட பேர் ஸ்வர்ணாம்பிகை அம்பாள். அம்பாள் தனி சன்னதி இருக்குது இங்கே அம்பாளுக்கு. இந்த கோயில் கட்டிய வரலாறை பார்க்கும்போது என்ன தெரியறதுன்னா, ஒரு சோழ மன்னன் இந்த இடத்துக்கு வந்தான். இந்த இடத்துக்கு ஒரு குளக்கரையில் ஒரு செந்தாமரை பூவை பார்க்குறான். பூவை பார்த்துட்டு ரொம்ப அந்த பூ கவர்ந்து இழுத்ததால் அந்த பூவை பலமுறை பறிக்க முயற்சிக்கிறான். பூவை பலமுறை பறிக்க முயற்சித்தும் அந்த பூ விலகி சென்றது. அந்த பூவை அந்த மன்னனால் பறிக்கவே முடியல. இதனால் கடும் கோபமுற்ற மன்னன் அந்த பூவை அதோட தண்டோட தன் வாளால் வெட்டி எறிகிறான். வெட்டி எரியப்பட்ட செந்தாமரை மலரை பார்த்ததுமே மன்னன் பயந்து நடுநடுங்கிறான். ஏன்னா இவ வெட்டின அந்த மலரோட தண்டுலேருந்து ரத்தம் அப்படியே பீச்சி அடிக்கிறது. இதை பார்த்து நடுநடுங்கிய மன்னன் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் முழிக்கும்போது மன்னனுக்கு கண்ணில் வலி ஏற்படுறது. அடுத்த க்ஷணமே மன்னனோட கண் பார்வையும் பறி போயிடுறது. கதறி எழுத சோழ மன்னன் சிவனை வேண்டி மன்றாடி கண் பார்வையை திருப்பி கொடுக்கும்படி கெஞ்சறான். சிவனும் இறக்கப்பட்டு மன்னனுக்கு கண் பார்வையை உடனே திருப்பி கொடுக்குறார். அதனால் அந்த சோழ மன்னன் என்ன பண்ணுறான்னா, இந்த செந்தாமரை புஷ்பம் சிவன் இதன் ஞாபகம் அந்த இடத்துலையே சிவனுக்கு ஒரு கோவிலும் கட்டி அங்கே மூலவருக்கு புஷ்பரதேஸ்வரர்னு பேரும் வைக்கிறார். இந்த கோவிலில் நர்த்தன கணபதி, தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், கமல விநாயகர், பிரம்மா, துர்கை, சண்டிகேஸ்வரர், காசி விஸ்வநாதர், வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் இவாளுக்கெல்லாம் தனித்தனி சன்னதி இருக்குது. இங்கே இருக்கிற ஒரு நாகலிங்க மரத்தடியில் நாக தேவதைகளுக்கு விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் செந்தாமரை ஆகும். இந்த கோயிலுக்கு எதிரிலேயே புஷ்கரணி இருக்குது கோயிலோடது. அந்த புஷ்கரணி பேர் சூரிய தீர்த்தம். இங்கே வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விதமாக இந்த கோயிலில் அன்னதான கூடமும் இருக்குது. இதே ஞாயிறு கிராமத்தில் தான் சங்கிலி நாச்சியார் பிறந்தா. இந்த கோயிலுக்குள்ள திருவோடு மரம் ஒன்று இருக்குது. அந்த திருவோடு மரம் பக்கத்திலேயே தான் சங்கிலி நாச்சியாருக்கு தனியாக ஒரு சன்னதியும் வச்சுருக்கா. கண் பார்வை அற்றவர்களும் கண் குறைபாடு உள்ளவர்களும் இந்த கோயிலுக்கு புஷ்பரதேஸ்வரரை வழிபட்டால் நிவர்த்தி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவரை இந்த காணொலியை கண்டு மகிழ்ந்த அனைவருக்கும் visitTemples.com வலைதளம் சார்பாக ராகவாச்சாரியர் நன்றிகள்.